ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியர் ஜோன் தமிழ். இன்னைக்கு நம்ம அவுட்லாஸ் 2 ப்ளே பண்ண போறோம். இன்னும் நீங்க அவுட்லாஸ் 1 அப்புறம் விசில் ப்ளோவர் பார்க்காம இருந்தா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த லைக்கை ஒரு தட்டுனீங்க அப்படின்னா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க. ஆமாங்க, நன்றிங்க. அப்புறம் இந்த அவுட்லாஸ் 2 பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள், இத மாதிரி வயலன்ஸ், கோர காட்சிகள்லாம் இருக்குமாமா. முடிஞ்ச அளவுக்கு செக்ஸுவல் கண்டென்ட் வந்தா, அதாவது நியூடிட்டி அந்த மாதிரி வந்தா மட்டும் ப்ளோர் பண்றேன், மீதி அப்படியே விட்டுறலாம். ஓகே மக்களே, இதை பார்க்கும்போது ஒரு சின்ன பிரீஃப் ஸ்டோரி மாதிரி இருக்கு. இந்த ஸ்டோரியில என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அரிசோனா அப்படிங்கிற ஒரு காடு பகுதி இருக்கு. அந்த காட்டு பகுதியில் இருக்க கர்ப்பிணி பெண்கள் கொல்லப்படுறாங்க. அவங்க ஏன் கொல்லப்படுறாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக லின் லெங்கர்மேன்ங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிஸ்ட் அந்த காட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு துணையா பிளேக் லெங்கர்மேன்ங்கிற ஒரு கேமராமேன், அதாவது லிங் லெங்கர்மேனோட ஹஸ்பண்ட், நாமளும் கூட துணைக்கு போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ஆப்ஷன்ஸா, ஒன்னா ஓடணும், ஒளியணும், இல்லனா சாகணும். ஹீரோ மாதிரி இந்த எதிரிகளோட சண்டை போட நம்மனால முடியாது. இங்க கீழே போட்டிருக்கிறத பார்க்கும்போது ஏதோ ஒரு வசனம் மாதிரி இருக்குங்க. ஆனா இது கண்டிப்பா சாத்தான் வசனமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Are you really sleeping? I'm awake. You should have slept last night. Well, I had to get that hospital footage organized. You were calling out some other woman's name. What? In your sleep. Jessica, I think. ஓ, அதாவது ஜெசிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட நேமை வந்து நம்ம தூக்கத்துல உளறதனா இவன் நம்ம கிட்ட சொல்றா. I was dreaming about Jessica Gray from when we were kids. Oh yeah. அதாவது இந்த ஜெசிகா கிரேஸ் யாருன்னா இவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாமா. Into reservation land now. You said I'm looking for some sort of factory? Yeah, We can look, but there's nothing out here. it does look pretty empty. All the mercury in that woman's blood, she had to have spent at least a decade downstream from some pretty heavy industry. If you say so, man, you bought the time. We should record an intro while we're up here. Production value? Sure. Can't work my diaphragm with this thing on. Audio's gonna be crap. We'll have to. Whoa! The fuck? Fuck. Sorry about that. Left panel's a little soft, but well, we're good. That was exciting. Get as much of the landscape behind me as you can. You got me? Yeah, we're good. Hum. Red leather, yellow leather, red leather, yellow leather. Have a soup pie. Have a soup pie. Okay. I'm Lynn Langerman, here for newstomorrow.net. We're flying past the Havasupai Indian Reservation in central Arizona in search of the origins of ஓ, அதாவது ஜெயின் டோன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கொண்டிருக்காங்க. அவளோட ஆரிஜினை தேடி தான் இப்போ இவனுங்க வந்திருக்கானுங்க. அந்த ஆரிஜின் தான் வந்து அரிசோனாங்க. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயின் டோன் வந்து செத்து போனதா மட்டும்தான் போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது, அவ கொல்லப்பட்டதா போலீஸ் ரிப்போர்ட் சொல்லல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா லின் இவ என்ன தெரியுமா சொல்றா, அவளை யாரோ கொன்னதா தான் டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு இவ சொல்றா. A young woman was found wandering barefoot, pregnant and alone on a barren stretch of highway 100 miles from the nearest. Oh, We lost the engine. Fuck. Fuck. I feel the tornado going down. Mayday, mayday, mayday. 1,000 feet. 800, 500, 300, 200, 100. எங்கீங்க ஹெலிகாப்டர் கிராஷ் ஆச்சு? இப்போ கண் முழிச்சா வேற எங்கேயோ இருக்கும். ஹாஸ்பிட்டலா? ஆஹா, என்னங்க இது ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்குது. ஐயோ. டு ஜெசிகா பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க இருக்காங்க. கண்டிப்பாக தூக்கத்தில் உளர்ன பொண்ணு இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நடுவில் நிற்கிறது நாம தாங்க கண்டிப்பாக. ஒன்று லின்னாக இருக்கும், இன்னொன்று நாம, இன்னொன்று ஜெசிகா. போச்சு. சத்தியமாக இங்கே ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது, எனக்கு நல்லாவே தெரியுது. ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், ப்ளீஸ் சார் லிசன். சார் வெயிட் ஃபார் மீ.
ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஓகேங்க, அவனுக்கு காது கேட்காத மாதிரி போயிட்டான். இங்கே பாருங்களேன், எங்கே இருக்க ஏங்க என்னோடய பூட்டு என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தா யூனிஃபார்ம் மாதிரி இருக்குங்க. ஓகே, அப்போ நாம் இப்போ வந்து கனவு உலகத்தில் இருக்கோன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை கேட்கும்போது எனக்கு இன்னொன்று நல்லா என்ன தோணுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஜம்ப் ஸ்கேருக்கு எல்லோரும் ரெடி ஆகிக்கங்கன்னு நான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு மிகப்பெரிய ஜம்ப் ஸ்கேர் வரப்போகுது, ரெடி ஆகிக்குங்க. தெரியும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்க ஜெசிகாவா? ஓகே, வி ஆர் நாட் அலோன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த ஜெசிகா நமக்கு சொல்ல விரும்புகிறா. என்னென்னா இங்கே நாம் மட்டும் தனியாக இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசனம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இது வால் ரைடர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இல்லாமல் கொஞ்சம் சாத்தானிக்காக போகும் மாதிரி நான் நினைக்கிறேங்க இந்த கதையை. ஓ, என்னங்க இது? ஆஹா, ஓகே மக்களே. ஆஹா, இதை கேமராவை தவிர வேறு எதுவுமே நம்ம கைக்கு கிடைக்காதா? ஒரு கட்டை ஒரு கன்று மாதிரி ஏதாவது எடுறா டே. வேணாண்டா, கேமராவை தூக்கி போடுறா டே. எவ்வளோ பெரிய ஆம்பளை நீ. ஆஹா, ஆமாங்க. லின்னு உனக்கு என்னாச்சு? ஃபைண்ட் லின்னு நமக்கு ஆப்ஜெக்ட் வந்துருக்குங்க. இதென்ன இப்படி இருக்கு? ஓ, இதில் சேவ் பண்ண. ஓ, நம்ம எடுக்கிற படத்தை சேவ் பண்ணி பார்த்துக்கலாம் போல இருக்குங்க. என்னங்க இது எனக்கு சுத்தமாக புரியல. பேக்கு, எஸ்கேப்பு, நெக்ஸ்ட்டு இ ப்ளே, ப்ரீவியஸ். 2 weeks ago, a young woman was found wandering barefoot, pregnant and alone. ஓகே, 2 வாரத்துக்கு முன்னாடி தனியாக ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சதா இவ சொல்கிறா. Okay, we're good. 2 weeks ago, a young woman was found wandering barefoot, pregnant. எனக்கு இந்த கேமரா ஆப்ஷன் சுத்தமாக பிடிக்கலிங்க. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் போய்கிட்டு இருக்குங்க. ஏன்னா அங்கே லின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவுட்லாஸ் 1 மாதிரி இல்லைங்க. எனக்கு அவுட்லாஸ் 1ல் ஜஸ்ட்டு படம் எடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு நோட்டு வந்துடும், இல்லைனா ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும். அதை வச்சே நம்ம என்ன நடந்ததுங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு படமும் ஒரு கேமும் 2 ஒன்று தாங்க. 2ஓட ஸ்டோரியும் முக்கியம். அதனால தான் இந்த அவுட்லாஸ் நல்லபடியாக போச்சுங்க. அவுட்லாஸ் 1ஓட ஸ்டோரியில் எந்த அளவுக்கு இருக்கும் நினச்சி பாருங்க. செமையான ஸ்டோரிங்க. அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவ்வளோ அருமையாக எடுத்துருந்தாடுங்க. என்ன அந்த செக்ஸுவல் கண்டென்ட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்காது. நம்மளோட கல்ச்சருக்கு அது கொஞ்சம் அதிகம். ஸோ வந்தாச்சு. இப்போ என்னமோ பண்ண சொல்லுதுங்க. இருங்க, ப்ரெஸ். ஓ, ரெக்கார்டு. ஓகே, இப்போ தாங்க ரெக்கார்டே பண்ணுது. அப்போ இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணலையா? No, there's no bodies. She's not in here. Lynn! She wasn't there. Lynn's body wasn't in the wreckage. She could still be alive. ஓ, இது வந்து நோட்டுங்க. அதாவது இப்போ ரெக்கார்டு பண்ணி எடுத்தால் பார்த்தீங்களா, அது வந்து நோட்டு. நமக்கு நாமளே ஒரு நோட் மாதிரி பேப்பரில் எழுதி வச்சுக்குவோம். அவுட்லாஸ் 1னா பேப்பரில் எழுதி வச்சுக்குவோம். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்னென்னா, அந்த ஹெலிகாப்டரில் லின்னோட பாடியும் இல்லை. ஆஹா, என்னங்க அது? யாரையோ ஒருத்தரை கட்டி தொக்க விட்டுருக்கானுங்க. பைலட்டோட பாடியாக இருக்குமா? இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா லின்னோட பாடி. லின்னு சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இது பைலட்டோட பாடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பைலட்டு ஒரு Oh, fuck me! Fuck! That did not happen in the crash. Fuck this. Lynn. யாருன்னு தெரியலீங்க. இருங்க, ஏதோ ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. ஏங்க ரொம்ப கோரமாக கொண்டு வச்சிருக்கானுங்க. இங்கே பாருங்க. Pilot. I don't even remember his name. What the fuck kind of people would skin somebody alive? ஓ மக்களே, இது நம்ம பைலட் தாங்க. இங்கே பாருங்க, இவன் உயிரோடு இருக்கும்போது இவனோட ஸ்கின்னை எடுத்துருக்காங்களாம் அவங்க. அதாவது அறுத்து எடுத்துருக்கானுங்க. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப கோரமாக இருக்குங்க. ஆஹா, ஒருவேளை அந்த முர்காஃப் நிறுவனத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் அசூலியம், அதுலேருந்து எவனாவது எஸ்கேப் ஆகி இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டானா
அவன் தான் இந்த மாதிரி கோரமான கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களான்னு தெரியல. இன்னும் போக போக தான் தெரியும். ஸோ பைலட் மாதிரி இல்லாமல் லின்னை கடத்திட்டு போயிட்டானுங்க. இது நம்மளோட ஆப்ஜெக்டே லின்னை கண்டுபிடிக்கிறது தான். வால் ரைடர் மாதிரி எவனாவது வந்து நம்மளை காப்பாற்றுவாடா தெரியலையே. இதில் யார் வர போகிறாங்கன்னு தெரியல. அவுட்லாஸ் 1 வந்து மைல்ஸ் அப்ஸ் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அப்படி தானே. ஆனால் இதில் பாருங்கள், நம்ம ஒய்ஃபு ஒரு ஜேர்னலிஸ்டாக காமிக்கிறாங்க, ஹீரோவோட ஒய்ஃபு. ஓ, நம்ம கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம் போல இருக்குங்க. There's not supposed to be anything for miles. But I wasn't alone out here. Fuck. ஓகே, என்னன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தூரம் இல்லையாமா. ஆனால் இந்த ஒரு இடத்துல நம்ம தனியாக இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக வில்லனுக்கு இல்லாமல் எப்படி கேம் மூவ் ஆகும்? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. அட பாவி, என்னங்க பண்றா? நாக் பண்ணிக்கிட்டு இருக்கா டோரை. ஹலோ, எஸ்எஸ் மீ, எனிபாடி தேர், ப்ளீஸ் கம் அப்படிங்கிற மாதிரி நாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரோ வீட்டில் போய் தண்ணி வாங்குறது, எங்க கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்க ப்ளீஸ், தாக அடிக்குது அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. ஏண்டா இந்த இடத்துல ஒருத்தரை கொண்டு போட்டிருக்கானுங்க, அதுவும் கட்டி தொங்க விட்டு உன்னோட ஒய்ஃபு காணாமல் போயிருக்கு. போய் நாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் டோரை. அங்கே போகிறானுங்க. எவ்வளோ ஒருத்தர் அந்த பக்கம் ஓடுறான்னு நினைக்கிறேங்க. போச்சு. என்னங்க ஆச்சு? ஓ, இந்த கள்ளிச்செடி குத்துதுங்க. அப்ப மக்களே, இங்க பிரச்சனை லூசுக மட்டும் இல்ல, கள்ளிச்செடி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டான முடிவு. கதவு சாத்திக்கிறது நல்லது. போச்சு போச்சு. எவ்வளோ ஒருத்தர் உள்ள இருக்கா பாருங்களேன். Hey man. Oh shit. Oh shit, you're... யாரை பார்த்து பேசுறான் அவன்? இருங்க, இந்த பக்கம் எவ்வளோ. ஓ ஓ, இதை பார்க்க தான் இப்போ நடந்த மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்காங்க. இந்த கொலை இப்போ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ இதில் என்னவோ போட்டிருக்கு. நல்ல வேலை டாக்குமெண்ட் கிடச்சிருக்குங்க. ஓகே மக்களே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர் வந்து யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவன் இப்போ இங்கே செத்து கிடக்கிறான் பாருங்க. இவன் இவனோட ஒய்ஃபுக்கு எழுதியிருக்கான். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, மிகவும் தவறான விஷயங்களை செஞ்சுருக்கான், இவனோட குழந்தைகளை வந்து பலி கொடுத்துருக்கான். ஆனால் யாருக்கு பலி கொடுத்தாங்கிற விஷயம் தெரியல. அப்படி பலி கொடுத்தனால அந்த ஒரு மனவேதனையில் இவன் சூசைட் பண்ணி செத்துருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம், யாரோ பாப்பா கெனாத் அப்படின்னு ஒருத்தவங்களை குறிப்பிட்டிருக்கான். அவர் வந்து உன்னை பார்த்துக்குவார் நீ உயிரோடு இருக்க வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யார் அந்த பாப்பா கெனாத் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நான் கரெக்டான உச்சரிக்கிறேன்னு தெரியல. மூச்சு இப்படி வாங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு அந்த மொட்டை? பயங்கரமாக இருக்கு. நம்மளை பார்த்த உடனே பின்னாடி போகிறாங்க. படத்தில் காமிக்கிற மாதிரி இருக்குங்க. ரைட்டு, நமக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு இப்போயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பக்கம் தான் போயாகணும். இங்கே பாருங்களேன் மக்களே, இங்கே பாருங்களேன். ஏங்க, இதையும் கொண்டிருக்கானுங்க, ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்கானுங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த கேம் விளையாடுற மக்களே, இது ஒரு ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ். மறுபடியும் நாக்கா பாவிட்டே. கதவை திறடா. நாக்கெல்லாம் பண்ணக்கூடாது ராஜா.
இங்கே பாருங்களேன், இப்போ பார்த்த அந்த குண்டனோட மூஞ்சி மாதிரி இருக்குல்ல, இதை இங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, என்னென்னு பார்ப்போம் வாங்க. அதாவது மக்களே, இந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டிருந்துச்சு அப்படின்னா, லிசா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஃபாதருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. பேண்டேஜா? பேண்டேஜெலாம் கொடுத்தா அப்படின்னா டவுன் ஆகுங்க. என்னன்னா கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பேண்டேஜெலாம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி கேம் போகுங்க. அப்போ இது அவுட்லாஸை விட கொஞ்சம் டவுன்வேர்டில் தான் போகும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இது எவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து பேண்டேஜ் போட்டுக்கிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா இதுக்காக இந்த மாதிரி பண்ணுவானுங்க போல் இருக்கு. ஆமாம், இப்படி ஒளிஞ்சுக்கிட்டா எப்படி எட்டி பார்க்குறது நம்ம? இருங்க இருங்க இருங்க, மெல்லமாக திறந்துக்கு இது பார்க்கணுமா? ஏன்னா எந்த ஒரு ஓட்டையும் இல்லை. எப்படிங்க நம்ம எதிரிங்க பக்கத்தில் தான் இருக்கானுங்களா இல்லை தூரத்தில் போயிட்டானுங்களா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி திறந்து பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டானுங்க. ஐயோ, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ பேண்டேஜு, இந்த மாதிரி ஒளிஞ்சிக்கிற கபோர்டு. சரி, நம்ம இப்போ டாபிக் வருவோம், இல்லைன்னா அடுத்த ஆள் வந்துடுவானுங்க. சரி, அந்த லிசா வந்து ஃபாதருக்கு ஒரு லெட்டர் எழுதுறா. அந்த லெட்டரில் இந்த மாதிரி அவளுக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சாமா. அந்த கனவில் வந்து ஒரு சாத்தான், ஆன்டி கிறிஸ்ட் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்குமாமா. அந்த குழந்தை எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கா. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுன்னு அவள் கடவுளை பிரார்த்திக்கிறதா ஃபாதருக்கு எழுதியிருக்காங்க. பக்கத்தில் எவனோ ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேட்குதா? தாதா, நாம தானா? நாம தாங்க. ஸோ நான் சுற்றி திரும்புகிறேன்ல, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் சவுண்டு கேட்குதுங்க. ஓகே ஓகே, இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்துலாம். Tragedy wall, topped with barbed wire. I could feel tension in my skin. Somebody watching me. ஓகே, இப்போ என்னன்னா இது ஒரு ட்ராஜடி வாளுங்க. இப்போ யாரோ நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. திறக்க முடியல. விண்டோ என்னது? கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் லின்னை நான் இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகாமல் போகிறதா இல்லைடா. ஐயோ, இந்த ஹீரோ என்னென்ன படாத பாடு பட போகிறானோ இந்த கேமில் மாட்டிக்கிட்டு. மக்களே, எனக்கு இப்போ இந்த கதையில் ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த லிசா வந்து ஃபாதருக்கு ஒரு லெட்டர் எழுதுனா பார்த்தீங்களா, அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா, ஒரு ஆன்டி கிறிஸ்ட், ஒரு சாத்தான் வந்து இந்த பூமியில் பிறக்க போகுது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து ஏகப்பட்ட கர்ப்பிணி பொண்ணுங்களை கொன்ன மாதிரி நமக்கு ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் சொன்ன பார்த்தீங்களா, அது ப்ளஸ்ஸு இவன் வந்து குழந்தைய வந்து பலி கொடுத்தது. இப்போ ஒருத்தர் செத்து போயிருந்தா பார்த்தீங்களா, ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதி வச்சு அவன் வந்து இந்த மாதிரி நான் குழந்தைகளை பலி கொடுத்துட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டிருந்தா பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சாத்தான் வந்து உலகத்தில் பிறக்கக்கூடாதுன்னு தடை பண்ணியிருப்பாங்களா, அதுக்காக தான் இத்தனை கொலைகளை செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு ஒரு சித்த சந்தேகமாக வருது. இல்லைனா அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த சாத்தான் உலகத்தில் பிறக்கணும், அதுக்காக தான் நாங்கள் பலி கொடுக்குறோம் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளை பலி கொடுத்துருக்கலாம். இது வந்து என்னோட கற்பனை. இனி போக போக தான் நமக்கு ஸ்டோரி புரியும். பார்ப்போம், இப்போ இருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அடுத்து என்ன நடக்குங்கிறது தான் இந்த கேமோட முக்கியத்துவமே. சரியில்லையே, மியூசிக் சரியில்லை, இடமும் சரியில்லை, ஏகப்பட்ட சமாதிகள். அந்த பக்கம் யாரோ நடந்து போகிறாங்க. ஐயோ, இப்போ இந்த பக்கம் ஏதோ நடந்து போகுது லெஃப்ட் சைடு. இல்லை நாம தான் நடந்து போகிற மாதிரி அந்த சத்தம் நம்ம கேட்குதா? ஓ, சாத்தான் ஒரு கடவுள், சம்திங் காட் அப்படின்னா சாத்தான ஒரு கடவுளாக கும்பிட்டுட்டு இருந்திருக்கானுங்க. இதுக்கு மேலே சாத்தானோட கோட்டை. ஓகே, இப்போ நம்ம சாத்தான் கோட்டைக்குள்ள வந்துட்டோம். ஆஹா, ஓகே மக்களே, இப்போ நம்ம பார்த்த அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு சாத்தானிக் வழிபாடு பாடல் இருந்துச்சு. அதை என்னால் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தீய சக்தி பிறக்க போகுது, அதுக்காக ஒரு கத்தியை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்துச்சு. இங்கே பாருங்களேன், எல்லாமே ஃபுல்லாக வெறும் குழந்தைகளாக தான் இருக்குது. இதெல்லாம் இறந்த குழந்தைகளா இல்லை பொம்மைகளான்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இல்லை ஒருவேளை குழந்தைகளை பலி கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இருங்க என்னன்னு பார்ப்போம். It was a familiar smell, almost sweet.
They killed their children. ஓ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய கொண்டிருக்காங்க. ஒருவேளை இது பலியா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சாத்தான பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கானுங்க மூடர் கூட்டம். சிம்பாலிக்கு, இதெல்லாம் சிம்பாலிக்கு. அப்புறம் இந்த ஒரு இடத்துல 2 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். முதல் விஷயம் வந்து எசிக்கியல் அப்படிங்கிறவன் அவங்ககிட்ட வந்து ஒரு கத்தி இருக்காமா, சரியா? அவன் தான் அந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, டெம்பிள் கேட்டுன்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. அந்த டெம்பிள் கேட்டு முன்னாடி எல்லாரும் மண்டிட்டு வணங்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ டெம்பிள் கேட் அப்படின்னா என்ன? யார் அந்த எசிக்கியல், அப்புறம் யார் அந்த ஃபாதர், யார் அந்த லிசா, இப்போ நம்ம லின் எங்கே இருக்கா, யார் பிடிச்சிட்டு போயிருக்கா அப்படிங்கிற விஷயம் எதுவும் தெரியல. பார்ப்போம், போக போக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓ எவ்வளோ ஒருத்தர் இருக்காங்க. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியலீங்க. எங்கீங்க சத்தம் வந்துச்சு, ஆளை காணா. பேட்டரியை மட்டும் நமக்காக யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க, யாருன்னு தெரியல. ஐயோ இப்போ ஒரு குரல் கேட்டுச்சுங்க. யாருன்னு தெரியலைங்க. இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்க, அதனால தான். அது அங்கே ஒரு தூரத்தில் ஏதோ ஒரு லைட் தெரியுதுங்க. ஒளி வெளிச்சத்தை, சாரி ஒளி வழியை காட்டும். நம்ம இப்போ அந்த ஒளியை நோக்கி போகலாம். இருங்க, நல்ல வேலை கதவு பூட்டியிருக்கு. நல்ல விஷயம், கதவு பூட்டியிருந்தால் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த இடத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, நேராக வழியை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். ஏணி உடஞ்சிருக்கு அப்படின்னா அதான் இதை இழுக்க சொல்லுதுங்க. இருங்க, ஓகே, இது மேலே ஏறி அது மேலே ஏறுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். Do you hate him, God? Do you hate him? நீ கடவுளை வெறுக்கிறியான்னு எவனோ ஒருத்தர் நம்மளை கேட்குறா. எவனோ நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரானா, இல்லை இது நம்ம மன பிராந்தியான்னு தெரியல. இருங்க, என்னமோ போட்டிருக்கு. ஓகே மக்களே, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர் எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருந்தது. இருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் விஷயங்களை சொல்கிறேன். என்னென்னா, கடவுளை வந்து மக்களை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதுக்கு கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எசிக்கியல் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியை அந்த பூமிக்கு அனுப்புகிறாருங்க. இந்த ஒரு இடத்துல காலம் போக 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 சுவீலியன் கேனாத் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கவன் தன்னை அந்த எசிக்கியல் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியாக மக்களுக்கு அடையாளப்படுத்தி ஒரு தீவிர மதத்தை உருவாக்கின மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னாச்சு? ஆஹா, நம்ம கண்ணாடி போட்டிருக்கோமா? ஓகேங்க. உனக்கு வேணுமா அவனை? அப்போ உனக்கு அவன் கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். லூஸ் பதிலுங்க இதெல்லாம் பெரிய அறிவாளி மாதிரி பதிலை பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் மூட நம்பிக்கையில் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காடுங்க. சொல்ல முடியாது, இவனுக்கு தான் சாத்தான வர வைக்கிறானுங்கள பூமிக்கு. டார்ச் லைட்டு இருக்குது, ஆனால் டார்ச் லைட்டு எடுக்க முடியல. இதுக்குள்ளே ஒழிய முடியுமா? பரவாயில்லைங்க. அந்த இதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, அந்த கபோர்டுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஆமாங்க, பரவாயில்லைங்க. இந்த மூடி போட்டதுலேயும் ஒழிய முடியுமா? ஆமாங்க, ஹைட் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. ஸோ ஒன்று மூடி போட்டிருக்கு, ஒன்று மூடி போடாததா? பரவாயில்ல. பிச்
டார்க்குங்க, பிச் பிளாக் டார்க்குங்கிறது இதான். இங்கே பாருங்க, இதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே அந்த அளவுக்கு கொடூரமாக இருட்டாக இருக்கு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜன்னலை விட்டு குதிக்கும் போது பயங்கர இருட்டாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், நாய்ஸ் டிடெக்டருங்க. ஸோ விஎம் நாய்ஸ் டிடெக்டரு. வெளியே எவனோ இருக்கான். மக்களே, இங்க ஒருத்தர் இருக்காங்க. ஆனா எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதுங்க. சத்தம் மட்டும் தான் கேக்குது. பக்கத்துல தான் இருக்கா. ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. புல்லுக்குள்ள ஒளிஞ்சா தெரியாதுன்னு நினைக்கிறேன். Foxes walk upon her. New our days of old. Pain for these are hard as fate. எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதுங்க. பக்கத்துல வரான்னு தெரியுது, கண்டுபிடிக்க முடியலையே. Forsaken, true forsaken. எங்கடா இருக்க டேய்? இங்க இருக்கா. கையில் பாருங்க. ஓகே. அவன்கிட்ட மாட்டின அப்படின்னா வெட்டி வீசிடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புல்லுடே ஒழிஞ்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த இதுகிட்ட போயிடலாங்க, அதான் சேஃப்னு நினைக்கிறேன். அவன் திரும்பி வர்றதுக்குள்ளேயும் நம்ம அந்த இடத்துக்கு போடுங்க. கபாட் குயிக். ஐயோ, பாத்துட்டான், மூஞ்சில குத்திட்டான்டா. ஐயோ, எந்த பக்கம் வந்த முடியாது. ஐயோ, எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. இருங்க, போச்சு. Daddy help! Oh my God! What was that? Daddy! Oh God, Daddy! ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வந்தது. எல்லாரும் கண்ண மூடிட்டானுங்க. இருங்க, இதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் படிச்சுக்கலாம். எவ்வளோ ஒருத்த ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேங்க. God said unto Moses, I am that I am, and that's all there is to it. We stand in opposition to the Antichrist. If we hope to beat him, we cannot only try to be like Jesus, we need to be like God. ஓகே, இப்போ பேசுகிற நாய் இவனே ஒரு கனவுல சொல்லுதுன்னு நினைக்கிறேங்க. Fallen like a rebellious angel from the sky. Take the gag off. God, I ask you, who is this outsider, the stranger, come into our midst? Listen to me! Please, we crashed! வாயை பொத்திட்டான். ஓகே, இப்போ என்னன்னா இவங்க கையில் தான் நம்ம லின் இருக்கான்னு நினைக்கிறேங்க. ஓகே, God, I lay these hands on this dissembling sinner and ask that you reveal the truth. Pray with me, children. God, give me voice. God, guide my hand. ஓகே மக்களே, இதுதான் ஒரு மிகப்பெரிய அருளூசுன்னு நினைக்கிறேன். இதுகிட்ட லின் மாட்டிக்கிட்டா அவளை எப்படியாவது நம்ம காப்பாற்றுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த இடத்தோட கேம் பிளே பார்ட் 1 முடிச்சுக்கலாம். மீதிய கேம் பிளே பார்ட் 2ல பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.